Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆரி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஆரி வித் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹேர் கிளிப் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு அழகான ஒரு நெட் கிளாத் வச்சு ஒரு ஃப்ளவர் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஆனால் இது எந்த முறையில் நம்ம பண்ண போகிறோம்னா, இது ப்ரோச்சஸ் கிடையாது. இது வந்து நம்ம ஆரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆரி வித் நெட் கிளாத் நம்ம அப்படியும் சொல்லலாம், நெட் கிளாத் வித் ஆரி அப்படியும் சொல்லலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் கிராஃப்ட் ஒர்க் தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இடையில லாஸ்ட்டில் கூட நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்வேன். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லாஸ்ட்டில் முடியும் போது நான் என்ன சொன்னேன்னு சொல்லிவிட்டு ஒரு சில கொஸ்டினும் நான் கேட்பேன். அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக கீழே வந்து கமெண்டில் வந்து பதில் ரிப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஆரி நெட் கிளாத் ரெண்டுமே சேர்த்து பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் எடுத்துருக்க மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி த்ரெட், ஆரி நீடில், துளி பிராண்ட் எடுத்திருக்கேன். ஆரி நீடில் சைஸ் வந்து 14, நார்மல் மிஷின் த்ரெட், நெட் கிளாத், சிசர், சுகர் பீட். உங்களுக்கு சுகர் பீடு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. உள்ளே வந்து நம்ம ஒட்டத்துக்கு வந்து ஸ்டோன் எடுத்துருக்கேன். இது வந்து ரெடிமேட் பேட்ச் ஸ்டோன். இது இல்லாமல் நீங்கள் வெறுமனே குந்தல் ஸ்டோனும் எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் இருக்கிற ஸ்டோனாக நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. இப்போது வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, ஃப்ரீ ஹேண்டில் வந்து நான் வந்து எனக்கு தேவையான ஒரு ஃப்ளவரை வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன். நீங்களும் வந்து ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கிங்க, இல்லை என்ன இமேஜ் உங்களுக்கு தேவையோ நீங்கள் வந்து அதை வரைஞ்சிக்கிங்க. நான் வந்து இப்போ வந்து 5 பெட்டல் இருக்கிறப்பல வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து 3 வேணும்னாலும் 3 வரைஞ்சிக்கலாம், இல்லை 4 பெட்டலும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். நான் வந்து இப்போ 5 பெட்டல் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணோம், நெட் கிளாத் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணால் போதும். இப்போ நான் இந்த ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் நெட் கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த நெட் கிளாத்தை வந்து இந்த ஃப்ளவர் மேலே வந்து நம்ம வைக்கணும். உங்ககிட்ட வந்து குண்டூசி இருந்ததுன்னா இந்த 4 பக்கமும் வந்து குண்டூசியை வந்து குத்திக்குங்க, அப்புறம் அது வந்து அசையாமல் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், சரி த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம முடி போடணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆரி போட தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் எப்படி போடணுன்னு. இது எதுக்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு நான் வந்து போக போக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணலான்னு பார்க்கலாம். நான் சரி டேட்டில் வந்து முடி போட்டுட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா அது எப்படி யூஸ் பண்ணோன்னு. இந்த முடி போட்டோம் இல்லையா நாட்டு, அதை வந்து இந்த மிடில் ஃபிங்கரில் வந்து நம்ம வச்சுக்கணும். இந்த சரியை வந்து மேலே இருக்கிறதுக்கு இல்லையா லேடிஸ் ஃபிங்கரில் ஒரு சுற்றி அந்த முடி போட்டோம் இல்லையா அந்த இடத்துல இப்படி கொண்டு வரணும். என்னுடைய ஆரி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் பேசிக், ஸோ அதுவும் நீங்கள் வந்து பாருங்கள். ஆரி பழகாரங்களுக்கு அது வந்து ஈஸியாக புரியும், நீங்களும் அது வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ண, நம்ம எங்கே போகிறோமோ அங்கே வந்து இந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணணும். இப்போ நான் இங்கேருந்து போடுறேன்னா இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நம்ம குண்டூசி குத்துனாலும் நம்ம வந்து இந்த கிளாத் வந்து அசையாது. குண்டூசி குத்தனால நம்மளுக்கு வந்து அது அசையுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து குண்டூசி குத்தி பாருங்கள்.
உங்ககிட்ட குண்டூசி இருந்தால் நீங்கள் குண்டூசி குத்திக்கலாம். குத்திக்கிட்டு அது மேலே நம்ம வந்து இது வந்து போட்டுக்கிட்டே வரணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, பேசிக் இது, அதை வந்து இந்த ஃப்ளவர் மேலே நம்ம வந்து போடணும். வரைஞ்சி இருக்கிற ஃப்ளவர் மேலே நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரணும். அந்த ஷேப்பில் நம்ம வந்து போடணும். எங்கெங்கே அந்த ரவுண்டு இதெல்லாம் வரும் நம்ம அதுக்கேற்றப்பில் நம்ம வந்து போடணும். பொறுமையாக போடுங்க. உங்களுக்கு சின்ன சின்னதாகவும் நீங்கள் போடலாம் செயின்ஸு, இல்லை பெருசாகவும் நீங்கள் போடலாம். அது உங்களுடைய விருப்பம். அது நான் வந்து மீடியமாக நான் போடுறேன். நம்ம பெட்டல் வரைஞ்சோம் இல்லையா, நான் 5 பெட்டல், அதை வந்து நான் சுற்றிக்கிட்டு இந்த கிளாத்தை வச்சு நான் நெட் கிளாத்தை வச்சு நான் போடுறேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து குண்டூசி குத்திக்கிங்க. அப்போ வந்து அது ஈஸியாக இருக்கும். அது இல்லைனா நெட் கிளாத் வந்து நகர்ந்துடும். ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. ரொம்ப டைட்டாகவும் போடாதீங்க, ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது, மீடியமாக போடுங்க. என் வீடியோ வந்து அப்படியே தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் இடையில சில முக்கியமான விஷயம்லாம் நான் சொல்வேன், நீங்கள் அது கவனமாக கேட்டுக்குங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரி கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், மொபைல் நம்பர். அதில் வந்து நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரௌச்சஸ் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பெட்டல் ஃபுல்லாக வந்து நம்ம போட்டு முடிக்கணும். நீங்கள் ஃபுல்லாகவும் போடலாம், இல்லை நான் பாதியிலே போடுறதுனாலும் இந்த இதழ் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம பாதியிலே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம வந்து ரிவர்ஸில் போயிட்டு அடுத்த பெட்டலுக்கு நம்ம வந்து போடணும். இது கொஞ்சம் டைம் இருக்கும், நீங்கள் பார்த்து இது பண்ணுங்க. நெட் கிளாத் இல்லையா, சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்து போடணும். நான் இந்த பெட்டல் வந்து ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுறேன்னு அந்த வீடியோ முடியுமோ நான் சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம பெட்டலோட 4th சைடு வந்துட்டோம் பாருங்கள். 4th சைடு வந்துட்டோம். பொறுமையாக செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். ஆரியில் பேசிக் விஷயமே வந்து நம்ம செயின் ஸ்டிச் தான். அது தெரிஞ்சால் போதும், நம்ம ஆரியில் எந்த டிசைன் வேணால் நம்ம வந்து போடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீடில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீடில் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே நம்மளுக்கு வந்து ஆரி வந்து ஈஸியாக வந்துடும். நம்ம குண்டூசி குத்தி இருந்தால் நம்மளுக்கு இந்த சுருக்கம்லாம் வந்திருக்காது. ஸோ நீங்கள் வந்து குண்டூசி குத்திக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். நெட் கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், இப்போ 4th பெட்டல் போட்டு 5th பெட்டல் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த 5 பெட்டலையும் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், எண்டு நாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த 4 பக்கமும் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஒன்றா கொண்டு வரணும். நீங்கள் வந்து நெட் கிளாத் வந்து நீங்கள் போடும் போது நீங்கள் வந்து பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். நான் ஸ்மால் சைஸ் எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டிசைன் போட்டோம் இல்லையா, அதை சுற்றி இருக்கிற நெட் கிளாத்தெலாம் நம்ம வந்து ஒன்றா ஜாயின் பண்ணணும். தெரியுதா உங்களுக்கு, இதை இப்படி ஜாயின் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க, நல்லா சுற்றுங்க. அந்த துணியெல்லாம் கிளாத்தெல்லாம் சேர்த்து நல்லா இழுத்து வச்சு நம்ம வந்து சுற்றணும். எவ்வளோக்கு எவ்வளோ சுற்ற முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுற்றிட்டு, த்ரெட் இருக்குது இல்லையா, அந்த த்ரெட்டை வச்சு நம்ம வந்து அதை சுற்றி நாட் போட்டு டைட்டாக சுற்றி அதை வந்து நாட் போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும்.
இப்போ வந்து நம்ம நல்லா ட்வைஸ் பண்ணிவிட்டு நல்லா சுற்றுங்க. சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இந்த பகுதி வந்து நல்லா தெளிவாக தெரியும். சுற்றிட்டு நூல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து நல்லா இழுத்து வச்சு நல்லா 10 ரவுண்டு வந்து நீங்கள் சுற்றுங்க. சுற்றிட்டிங்கன்னா சுற்றிட்டு முடி போட்டு இது ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பிடிச்சிக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா சுற்றணும். எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக நீங்கள் சுற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டிசைன் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். ஸோ சுற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதை வந்து நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. இந்த மேலே இருக்கிற எக்ஸஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் வந்து நாட் போட்டுக்குங்க. இப்போ நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிடுங்க. நூலை வந்து கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு அது தேவை கிடையாது. அதை வந்து அப்படியே வந்து லைட்டாக அமுக்கி விட்டுருங்க. இப்போ இது மேலே வந்து நம்ம கம்மு போட்டு இந்த ஸ்டோனை வந்து நம்ம ஒட்டலாம். இல்லைன்னா உங்ககிட்ட குந்தன் ஸ்டோன் இருந்தால் அதையும் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம சுகர் பீடு வச்சு இது வந்து ஃபினிஷும் நம்ம பண்ணலாம். வாங்க நான் வந்து இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இது மேலே வச்சா இது வந்து கம்மு போட்டு ஒட்டலாம். நான் என்ன பண்ணுறேன், இது வந்து நான் இதை ஒட்டலை. அது போல் வந்து இந்த ஒயிட் கலர் பால் பீடு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஊசியில் வந்து கீழேருந்து கோத்துக்கலாம். நீங்கள் குந்தன் ஸ்டோன் பெரிய சைஸ் இருக்குல்ல, அது நம்ம யூஸ் பண்ணால் இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஒயிட் கலர் பீடை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து நம்ம இந்த சுகர் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இது இல்லை 2 mm பீடும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நம்ம நார்மலாக நம்ம விடுவோம் இல்லையா, ப்ளவுசஸ் கிளாஸில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தடை வந்து இதில் யூஸ் பண்ணலாம். விட்டிங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே நிற்கும். நம்ம கீழே வந்து முடி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போது இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா சரி த்ரெட் மறுபடியும் எடுத்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அங்கே வந்து நம்ம வந்து சரியை வந்து ஆட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா அந்த கிளாத்தை வச்சு, அதே போல் அது மேலேயே வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம நெட் கிளாத்தோட ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்து அழகாக தெரியும். இது வந்து பொறுமையாக போடுங்க. இது வந்து நெட் கிளாத் மேலே நம்ம வந்து போடணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட இது கூட வந்து நீங்கள் சுகர் பீட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் பீடை ஆட் பண்ணல, நான் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் மட்டும் போடுறேன். உங்களுக்கு சுகர் பீட், கத்தானா இல்லை சமிக்கி சக்கரை எது வேணால் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவரை வந்து நம்ம அழகாக இது பண்ணலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அந்த பெட்டல் ஷேப்புக்கு நம்ம வந்து இது கொண்டு வரணும். ஸோ இது போட்டவுடனே நம்மளுக்கு இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதை சுற்றி இதே போல் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிக்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் எதுக்காக போகிறோம்னா, நம்ம நெட் கிளாத் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நெட் கிளாத்தோடு சேர்த்து நம்ம இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடுறோம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுன்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் இருக்குது இல்லையா, இப்போ ஆரி ப்ளவுஸ் போடுறாங்க இல்லையா, சுகர் பீடு எல்லா பீடும் வந்து சேர்த்து போடுவாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம கீழே வந்து பாட்டம் ப்ளவுஸோட பேக் சைடு பாட்டம், ஸ்லீவோட மிடில், அங்கெல்லாம் வந்து இந்த நெட் கிளாத் யூஸ் பண்ணி போட்டால் நம்மளுக்கு அழகாக இருக்கும். அது இல்லாமல் நெட் கிளாத்தை யூஸ் பண்ணி ப்ளவுஸோட பேக் சைடில் வந்து அட்டாச் பண்ணி ஆரி ஒர்க் வந்து பண்ணி போட்டால் அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்.
இப்போ நம்ம இதை வந்து நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நடுவில் மிடில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ப்ளைனாக இருக்கு இல்லையா, நான் வந்து இங்கே வந்து சுகர் பீடு வந்து ஆட் பண்ணி நான் வந்து இங்கே போட போகிறேன். பாருங்கள், கொஞ்சமாக சுகர் பீடு எடுத்துக்கோ. எங்கே வேணுமோ நம்ம அங்கே வந்து சுகர் பீடு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இங்கே போட போகிறேன். இப்போ நடுவில் நான் எடுத்துருக்கேன் இல்லையா, அங்கே வந்து சுகர் பீடு வந்து பிகினர்ஸாக இருந்தால் ஒன்று ட்ரை பண்ணுங்க. நான் வந்து 2 போட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் வந்து 2 போடுறேன். அந்த இதழ் நடுவில் கோடு போல வரும் இல்லையா, அங்கே வந்து நான் இதை வந்து தனியாக தெரியறதுக்காக நான் வந்து சுகர் பீடு வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன கொஸ்டின்னா, நான் என்னென்ன கிளாஸ் எல்லாம் வந்து நான் எடுக்கிறேன் அது கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் சொன்னேன் இல்லையா, அதுவும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2 கொஸ்டினுக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம 4 பீடு கோர்த்து இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்கே வந்து நம்ம முடித்த உடனே நம்ம வந்து எண்ணாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணோம், இல்லைனா வந்து வந்துடும் நம்மளுக்கு தனியாக இந்த சுகர் பீடு வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணோம், ஒவ்வொரு நான் பார்த்தீங்களா நான் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு லீஃபுக்கு நடுவில் வந்து நம்ம இதை போல் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த நடுவில் பெட்டல் ஒரு நடுவில் வந்து சுகர் பீடு வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் என்ன பண்ணேன், இதை சுற்றி இந்த ஒயிட் கலர் பீடு இருக்குது இல்லையா, பல் பீடு, அதை சுற்றி வந்து ஒரு ரவுண்டில் வந்து சுகர் பீடு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வெளியே கொடுத்தோம் இல்லையா செயின் ஸ்டிச்சு, அங்கெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சுகர் பீடு வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறது தெரியுது பாருங்கள். ஸோ இதை சுற்றி நம்ம பெட்டல் சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் இது சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த பெட்டல் சுற்றி நான் வந்து ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த சுகர் பீடு போட்டு ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் போடும்போது அது ஒரு ஷேப்பில் இருந்தது. ஆனால் நம்ம சுகர் பீட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம கேப் இருந்தது இல்லையா, நம்ம செயின் ஸ்டிச் இழுத்து போடும்போது இந்த கிளாத்தில் வந்து கேப் தெரியுது இல்லையா, ஸோ நம்ம சுகர் பீட் ஆட் பண்ணும்போது அந்த கேப்லாம் நம்மளுக்கு வந்து போயிடும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து சுகர் பீடு பார்த்தா கத்தானா, சக்கரி, சமைக்கி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்க்கறதுக்கும் ஒரு எம்போஸாக இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து அமையும். நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா என்னுடைய கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் இன்னும் இதை விட டீட்டெயிலாக கற்றுக் கொடுப்பேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போட்டால் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஷார்ட்டரில் போட்டிருக்கேன். இதை விட நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன். இப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் அவுட்டர்லேயே வந்து சுகர் பீடு கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஆரி வித் நெட் கிளாத் டிசைன் வந்து பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.